பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நான் என் வாழ்க்கையில ரொம்ப பாடு அனுபவிக்கிறேனே, இந்த பாடுகள் எத்தனை நாள் அப்படின்னு சொல்லி உங்க பொறுமையை இழந்து போய் நிக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் உங்க இடத்துல பேச விரும்புகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பைபிள்ல தயவு செய்து எடுத்து கவனித்து பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலை நிறுத்துவாராக. கவனிச்சு பாத்தீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தான் பேசுறார், உங்க கூட பேசுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். கொஞ்சம் காலம்தான், உங்களுடைய பாடுகள் கொஞ்ச காலம்தான். யாருக்கு இந்த வார்த்தை பொருந்தும் அப்படின்னா, தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருக்கிறீங்கல்ல, கண்ணீரோட விதைச்சிட்டு இருக்கிறீங்கல்ல, கம்பீரத்தோட இருக்க போறீங்க. இந்த கொஞ்சம் காலத்துல உங்க படுக்கையை கர்த்தர் மாற்ற போகிறார், உங்க வியாதியை கர்த்தர் மாற்ற போகிறார், உங்க பலவீனங்களை உங்களிடத்திலிருந்து நீக்க போகிறார். இயேசு உங்களை விடுதலை செய்து உங்களை சாட்சியாய் நிறுத்த போகிறார். தயவு செய்து தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாதீங்க, பொறுமையா இருங்க. உங்க சோதனையில நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ சோதனைகள் வரும், இந்த சோதனையில கூட பொறுமையா காத்திருப்பாங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து தான் நமக்கு கண்ணு முன்னாடி நிக்கணும் இந்த வார்த்தையை சொல்லும் போது, இல்லையா? யோபு அனுபவிக்காத எந்த ஒரு காரியத்தையும் நம்ம அனுபவிக்கலையே. யோசனை பண்ணி பாருங்க, யோபுவுக்கு எத்தனை பிரச்சனை, சுத்தியும் பிரச்சனை தான். ஆனா அவர் பொறுமையா இருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவருக்கு தெரியும் அவர் கூட இருக்கிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது, நம்ம கூட இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்னு நமக்கே தெரியல. ஏனோ தானோன்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். இல்ல, அவர் பரிசுத்தர். இன்னொரு பக்கம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. அதனால இயேசுவின் நாமத்தினால நான் சொல்றேன், உங்களுக்கு கொஞ்ச காலம்தான் உங்க பாடுகள் ஒழிய போகிறது. உங்க ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நீங்க ஆசீர்வாதமாய் அநேக பேருக்கு சாட்சியா வாழ போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், கொஞ்ச காலம் தான்ப்பா. எங்களுடைய பாடுகள், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சோதனைகள் எல்லாமே கொஞ்ச காலம்தான். ஏன்னா என் தேவன் இதோ சர்வ வல்லமையுள்ளவர், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய பிள்ளைங்க விசுவாசிக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போது அவர்களுக்கு பூரண சுகமும் பலனும் ஒரு விடுதலையும் உண்டாவதாக சொல்லி எங்களை தாழ்த்துறோம். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.